அரசியல் ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஆயிடுச்சு. அரசியலுக்கு வரணுமா, நம்மளை ப்ரமோஷன் பண்ணிக்கணும், சோஷியல் மீடியாவில் போகணும், ஒரு 4 மாதம் கூட வேணாம், 2 மாதம் ப்ரமோஷன் பண்ணால் போதும். அதுவும் தாவேக்கால எல்லாம் வந்து திடீர்னு கேண்டிடேட் ஆவாங்க, திடீர்னு வெற்றி பெறுவாங்க. தாவேக்கா கட்சியோட துண்டை வந்து கழுத்துல போட்டு விஜய் அவர்கள் தான் எனக்கு இண்டஸ்ட்ரியில இருக்க ஒரே ஒரு ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாரு. ஒரே ஒரு ஃப்ரெண்டா? அப்ப சூப்பர் ஸ்டார் யாரு? இந்த சோஷியல் மீடியால இந்த கமெண்ட் பண்ணக்கூடிய இந்த லைக் பண்ணவங்களுடைய அந்த இதை வச்சுதான் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளும் சரி பத்திரிகையாளர்களும் சரி இந்த 2026 தேர்தல் வெற்றியை தவறா கணிச்சோம். நான் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல்ல ராகவா லாரன்ஸ் அவர்கள் வந்து நான் ஒரு முக்கியமான விஷயத்தை அறிவிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தாரு. எல்லாருமே அதுக்கான ஆர்வமா வெயிட் பண்ணாங்க. ஏன்னா அவர் திருச்சி கிழக்குல நிக்க போறாரா, அரசியல் வர போறாரா, இல்ல கட்சி ஆரம்பிக்க போறாரா, இல்ல அண்ணாமலை அவர்கள் கூட கை கோர்க்க போறாரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி இருந்தது. இப்ப என்னன்னா அவர் நான் அரசியலுக்கு வரலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு மக்களாகிய நம்ம கிட்டேயே வந்து அதுக்கான பதிலை விட்டுருக்காரு. ஸோ அதை பத்தி இப்ப நம்ம பேசலாம். வணக்கம். நடிகர் ராகவா லாரன்ஸ் அவருடைய இந்த வீடியோ பற்றி பேசலாம். யார் வந்து அரசியலுக்கு வந்தாலும் வரவேற்கலாம். பட் இன்னைக்கு வந்து அரசியல் களம் வந்து முன்னாடியெல்லாம் வந்து அரசியலுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலியில் வந்து ராகவா லாரன்ஸ் அவர்கள் வீடியோவில் சொல்லியிருப்பார் இல்லையா, ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லியிருப்பார். அந்த மாதிரி தான் வேணாம் அரசியல், அதெல்லாம் வேணாம், நமக்கு எதுக்குப்பா வம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலம் இருந்துச்சு. பட் அதெல்லாம் மாறி இன்னைக்கு எப்படி இருக்குன்னா அரசியல் ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஆயிடுச்சு. அரசியலுக்கு வரணுமா, நம்மளை ப்ரமோஷன் பண்ணிக்கணும், சோஷியல் மீடியாவில் போகணும், ஒரு 4 மாதம் கூட வேணாம், 2 மாதம் ப்ரமோஷன் பண்ணால் போதும். அதுவும் தாவேக்கால எல்லாம் வந்து திடீர்னு கேண்டிடேட் ஆவாங்க, திடீர்னு வெற்றி பெறுவாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஜென்ரலாக வந்து ஒரு 4 மாதம் சோஷியல் மீடியாவில் நம்மளை ப்ரமோஷன் பண்ணிக்கணும், ஒரு ஸ்ட்ராட்டஜி டீம் வச்சுருந்தா நம்ம அரசியலில் வந்து இது பண்ணிடலாம். அது ஒரு பிஸ்னஸ் தான், நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். நம்ம தவறாக பேசலை. நடக்கக்கூடிய ஒரு சில நல்லவங்களும் இருக்கலாம், ஒரு சில நல்ல பார்ட்டிகளும் இருக்கலாம். அதை தாண்டி பொதுவாக நடக்கக்கூடிய விஷயங்களை தான் பேசுகிறோம். அப்படி ஆயிடுச்சு. இந்த சூழல்ல நடிகர் ராகவா லாரன்ஸ் வந்து திடீர்னு ஒரு விஷயத்த சொன்னார், வீடியோ போட்டாரு. நான் வந்து 11ஆம் தேதி நான் வந்து உங்களோட பேசுறேன், சோசியல் மீடியால ஒரு அறிவிப்பை வெளியிடுறேன். திடீர்னு செய்தி வந்து பரப்பப்பட்டது. முதல்ல இந்த வீடியோ வர்றதுக்கு முன்னாடி நடிகர் ராகவா லாரன்ஸ் அரசியலுக்கு வர போறாரு, திருச்சி கிழக்குல போட்டியிட போறாருன்னு செய்தி பரப்பப்பட்டுச்சு. அந்த செய்தி எங்க இருந்து பரப்பப்பட்டுச்சு அப்படிங்கிறதே கேள்வி. இன்னைக்கு நான் வந்து எல்லா ரிப்போர்ட்டர்ஸையும் சொல்லல, எல்லா செய்தி நிறுவனங்களையும் சொல்லல. சில இடங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு இப்ப ஏதாவது நியூஸ் வரணும் அப்படின்னா ஒரு முன்னாடியே சொல்லிடுறேன், எல்லாரையும் சொல்லலைன்னு, இந்த செய்தி போட்டு தரணும், கொஞ்சம் போட்டு கொடுங்கப்பா அப்படின்னு ஒரு ஆட் போடுற மாதிரி தான் இன்னைக்கு செய்திகள் ஆயிடுச்சு. அப்படியாக தான் இந்த செய்தி பரப்பப்பட்டது ஊடகங்கள் வாயிலாக. நடிகர் ராகவா லாரன்ஸ் வந்து அரசியலுக்கு வர போறாரு, திருச்சி கிழக்குல போட்டியிட போறாருன்னு. திருச்சி கிழக்குல போட்டியிட போறாரு அப்படின்னா இப்ப டிவிக்கே போட்டி விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து திருச்சி கிழக்கு பிளஸ் பெரம்பூர்ல போட்டிருந்தாரு. அங்க ரிசைன் பண்ணிட்டாரு, அங்க பிரச்சாரத்தையும் பண்ணிட்டாரு திருச்சி கிழக்குல. சோ அப்ப அங்க யார் போட்டிட்டு போறாங்க ஆர்வமா ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. அப்படி இருக்கும்போது இவர் வந்து இந்த அறிவிப்பை வெளியிடுறாரு. அப்படிங்கும்போது விஜய் கட்சி தாவேக்காவுக்கு போறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. அதை தாண்டி இன்னொரு பார்வை என்ன வைக்கப்பட்டது அப்படின்னா, இவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு வி த லீடர்ஸ்னு ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சாரு. சேம் டேலேயே வந்து லதா ரஜினிகாந்த் அவர்களுடைய மனைவி லதா ரஜினிகாந்த் ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறேன், சப்போர்ட் பண்ணுங்க, நம்மளாம் சேர்ந்து மாற்றத்தை கொண்டு வருவோம்னு ஆரம்பிச்சாங்க. ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்த அந்த ஒரே வேளையில இந்த விஷயமும் வந்ததுனால என்ன நினைச்சாங்க அப்படின்னா, ராகவா லாரன்ஸ் அவர்கள் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய தீவிர ரசிகர் தாண்டி ஒரு பக்தர் போல தன்னை காட்டிக்கொண்டார். சோ அதனால அந்த நேரத்துல என்ன வந்துச்சு அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறதே வந்து அதுல நிறைய பின்னணிகள் இருக்கு. நம்ம அதை டீப்பா போகாம 2 பாயிண்ட் வைக்கப்பட்டது. ஒண்ணு வந்து பாஜக வந்து அண்ணாமலை அவர்களை வச்சு ஒரு மூவ்மெண்ட் கிரியேட் பண்ண பாக்குது. இன்னைக்கு ஆளுங்கட்சி தாவேக்கா அப்படின்னா ஆப்போசிட்டா திமுக வந்துடக்கூடாது அடுத்த எலெக்ஷன்ல. அங்க ஆப்போசிட் இடத்துல அண்ணாமலை தான் வரணும்னு அமித்ஷா அவர்கள் ஒரு காய் நகர்த்துறாரு, ஒரு மூவ்மெண்ட் பிளான் பண்றாரு. அதுதான் இந்த செட்டிங் தான் இது அப்படின்னு ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் வெற்றி பெற்றதோ ஆட்சி அமைச்சதோ சிஎம் ஆனதோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிடிக்கல. அதனால அண்ணாமலை அவர்களை வந்து அண்ணாமலை அவர்களும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா வந்து ரொம்ப தொடர்புல நட்புல இருக்கக்கூடிய நபர்கள். அப்படி ஒரு குருவா நான் பாக்குறேன்லாம் சொல்லியிருந்தாரு. அண்ணாமலை அவர்கள் வந்து IPS பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்ததே
ரஜினிகாந்த் அவர்களை வச்சு தமிழ்நாட்டு அரசியல் களத்துல பாஜக காலூன்ற போகிறது. ரஜினிகாந்த் அவர்களுக்கு முதலமைச்சர் ஆவதில் விருப்பம் இல்லை. ஸோ ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்த அண்ணாமலை அவர்களை ஒரு படிச்ச இளைஞர் அந்த இடத்துக்கு வரணும், நான் வரலன்னு ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னாரு, அதனால ரிசைன் பண்ணிட்டு வந்தாரு. ஆனா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பேக் அடிச்சிட்டாரு கொரோனா டைம்ல. ஸோ வந்து அண்ணாமலை அவர்கள் பாஜகவில் இணைஞ்சாரு, மாநில தலைவர். அந்த ஹிஸ்டரி எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இந்த சிஎம் விஜய் அவர்கள், நடிகர் விஜய் சிஎம் ஆனதை விரும்பாத சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அட்வைஸின் பேர்ல தான் அண்ணாமலை அவர்கள் வந்து பார்ட்டி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்துச்சு. அதுக்கப்புறமா லதா ரஜினிகாந்த் இப்பயும் வந்து என்ன இருக்குன்னா 2 பேரும் சேர்ந்து ஒரு மேடையில பேச போறாங்க, இணைய போறாங்க அப்படிங்கிற தகவல்லாம் நிறைய வருது. இந்த நேரத்துல நடிகர் ராகவா லாரன்ஸும் செய்தி பரப்பப்பட்டதுனால என்ன நினைச்சாங்கன்னா, சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய தீவிர பக்தரான ராகவா லாரன்ஸ் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களுக்கு சப்போர்ட்டா, அவங்களுக்கு வந்து அண்ணாமலை அவர்களுக்கோ இல்ல ராதா ரஜினிகாந்த் அவர்களுக்கோ சப்போர்ட்டா இருப்பாருன்னா 2 பேருமே ஒரே மாதிரிதான் சொல்லியிருந்தாங்க. ரஜினி அவர்கள் கட்சியை ஆரம்பிச்சாருன்னா நான் அவர் கூட வரலாம், அண்ணாமலை அவர்களும் சொன்னாங்க. லாரன்ஸ் அவர்களும் அவரோட வீடியோல அதே தான் சொல்லியிருந்தாரு, அவர் கட்சி ஆரம்பிப்பாரு தலைவர், அவர் கூட சேர்ந்துடலாம்னு நினைச்சேன் அப்படின்னு. 2 பேருமே அதை தான் சொல்லி அங்க, அதாவது அவங்களோட அரசியல் ராகவா லாரன்ஸ் அவர் 2 பேருமே 2 திசை 2 கத்தி. முதல்ல 2 ஒரே உரையில இருக்க முடியாது. அண்ணாமலை அவர்களும் வெரி டேஞ்சரஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு திறமையோட சேர்ந்து ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அதை தான் நம்ம அப்படி சொல்ல முடியும். இல்லை வேற எந்த இதையும் நம்ம மீன் பண்ணல. அவங்களுடைய ஹிஸ்டரி எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிறனால அவங்க எடுத்துப்பாங்க. ராகவா லாரன்ஸ் அவர்களும் வந்து ஒரு மக்களுடைய பார்வை எல்லாம் என்னவா இருக்கு இந்த டிஜிட்டல் விளம்பரத்துல அப்படின்னா, அவர் ஒரு சமூக செயற்பாட்டாளர். அவர் வந்து மக்களை கொண்டுனா துடிச்சு போவார், அவர் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுப்பாரு, அவர் வந்து நிறைய பேருக்கு ஆப்ரேஷன் செலவுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு, பண்ணி கொடுத்துருக்காரு, நிறைய பேர் படிக்க வச்சிருக்காரு, ட்ரஸ்ட் வச்சிருக்காரு, இப்படியான ஒரு பார்வை இருக்கு. அதை தாண்டி அவங்களுக்கு வேற இருக்கு. இதெல்லாம் வந்து பல சமயங்களில் வெளிப்பட்டிருக்கு. பட் அது மக்களை போய் ரீச் ஆயிருக்கா அப்படிங்கிறது பெரும் கேள்வி. என்னன்னா அவர் வந்து நியாயமா பார்த்தா அவரோட இத்தனை ஆண்டு கால செயல்பாட்டின் அடிப்படையில தெய்வமா நினைச்சு கும்பிடுவாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை. அவர் அம்மாவுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை பார்த்துதான் அவங்க அம்மாவுக்கு நான் மதிக்க கத்துக்கிட்டேன், நான் எங்க அம்மா கோயில் கட்டியிருக்கேன்னு சொன்ன நபர் இப்ப ஒரு அரசியலுக்கு வராருன்னா என்ன நினைப்பாங்க? அங்க போய் அண்ணாமலை அவர்களோட போய் இணைவாரு, இல்லைன்னா லதா ரஜினிகாந்த் அவர்களோட இயக்கத்துல சப்போர்ட் பண்ணுவாரு. ஆனா இவர் போட்ட வீடியோல தான் அதிர்ச்சி கிளம்புது. என்னன்னா, என்னுடைய நெருங்கிய நண்பர் கட்சி பின்னாடி வருவோம் ஓப்பனிங்கெல்லாம் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, ஸோ அவருக்கு சப்போர்ட் பண்ணலாம் நான் இருக்கேன், எங்க அம்மாட்ட போய் அந்த ஒரு குட்டி ஸ்டோரி எல்லாம் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆர்வமா சோசியல் மீடியா பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அதாவது இந்த பீக் வந்து இந்த விஜய் அவர்கள் முதலமைச்சரான இந்த பீக் வந்து டிஜிட்டல் மீடியா வந்து ரொம்ப பிஸியா இருக்கு, அதுல என்ன போட்டாலும் வந்து வருது. அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, அவனோட சேர்ந்து வளர்ந்துருவான் அப்படின்னு இது ஒரு பழமொழி இருக்கு. அந்த மாதிரி விஜய் அவர்கள் சோசியல் மீடியா வந்து ரொம்ப கை கொடுத்துச்சு அவங்களோட வெற்றிக்கு. ஸோ இந்த நேரத்துல நம்மளும் போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து பெருசும் இருக்கு. இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு அப்படின்னு ஒரு வீடியோ போடுறாரு. எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது மக்களாகிய நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்றது மக்களை முட்டாளாக்குற மாதிரி இல்லையா? எல்லாருக்கும் வேலை வெட்டி இல்லையா? நீங்க வீடியோ போடுறீங்க, நீங்க என்ன அறிவிக்க போறீங்க, எந்த பார்ட்டிக்கு போக போறீங்க, யாருக்கு ஆதரவு கொடுக்க போறீங்க எல்லாம் எதிர்பார்க்கறாங்க. அங்க வந்து நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறது நமக்கு புரியல. இன்னொன்னு, சோசியல் மீடியால கமெண்ட் பண்றது கூட இன்னைக்கு மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாத மக்களுக்காக சொல்றேன். இப்ப நம்ம ஒரு வீடியோ போடுறோம் நம்ம சோசியல் மீடியா பேஜ்லயோ இல்ல வந்து ஜென்ரலா நியூஸ் சைட்லயோ வருது. இப்ப நம்ம வீடியோல யாரெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணணும், யாரெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணக்கூடாதுங்கிற செட்டிங்ஸ் வரைக்கும் இன்னைக்கு வந்து வளர்ந்துருச்சு. ஸோ அப்படியான சூழல்ல மக்களாகிய நீங்களே சொல்லுங்க அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. அதை தாண்டி குட்டி ஸ்டோரிக்கு வந்துடலாம். முதல்ல வந்து நான் இந்த மாதிரி நிறைய உதவிகள் பண்ணியிருக்கோம். எங்கள் அம்மாட்ட வந்து நான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கலாம்னு சொல்லும்போது நானும் வரேன், நம்ம போனால் வந்து ட்ரஸ்ட்டுக்கு நிறையா பண்ணலாம், பெரிய ட்ரஸ்ட்டாக கட்டிடலாம், அப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணலான்னு போனேன். தலைவரை சந்தித்தேன், கொரோனா வந்துருச்சு, அதுக்கப்புறம் இப்படி ஒரு முடிவு அறிவிச்சாரு, அன்னைக்கு ரொம்ப வருத்தப்பட்டார் தலைவர் அப்படின்லாம் சொன்னார். அன்னைக்கு அவங்க அம்மா சொன்னாங்க அரசியல் வேணாம்ப்பா, சாக்கடை, அங்கே போகக்கூடாது அப்படின்லாம் சொன்னாங்க. அன்னைக்கும் மீன் குழம்பு தான் வச்சாங்க அப்படின்னு ஒரு கதை சொன்னார். குட்டி ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி போனேன், எங்கள் அம்மாட்ட சொன்னேன், என் தம்பி அழைச்சிட்டு பணம் பேசுறது ஷாக் ஆயிடுச்சு. அங்கே ஒரு குட்டி ஸ்டோரி சொன்னார், அதையும் பார்த்துட்டோம். நல்லா இருக்கு, அவர் ஸ்டோரி சொல்றது ரொம்ப நல்லா இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறமா அங்கேயே தெரிஞ்சு போச்சு இவர் மனசுல யாரை வச்சு சொல்றாருன்னு அங்கேயே தெரிஞ்சு போச்சு. அன்னைக்கே சொல்லிருக்கலாம்ல அறிவிப்பை, ஏன் வெளியிடல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அவர் விஜய் அவர்களை நினைச்சுதான் வந்து சொல்றாரு, அவர் விஜய் அவர்களுக்கு தான் ஆதரவு தரப்போறாங்கிறது எனக்கு நல்லா வெளிப்படையா தெரிஞ்சிச்சு. ஏன்னா அவர் தான் வந்து என்னன்னா, அந்த காலத்துல எல்லாம் நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க, இப்ப நம்ம அந்த பசங்களுக்கு நம்ம பசங்களுக்கு சொல்லுவோமா அப்படிங்கறதெல்லாம் தெரியல எனக்கு. என்னோட பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்றது என்னன்னா,
நல்லா ஓடக்கூடிய ஷிப்ல ஏறக்கூடாது. ஏறினா அங்க உனக்கு மரியாதை இருக்காது. நீ ஏறி ஓட வைக்கிற ஒரு ஷிப்ல இருந்தீங்கன்னா தான் உனக்கு மரியாதை இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்மளோட 90s கிட்ஸ் அவங்களுக்குலாம் அந்த அட்வைஸ் வந்திருக்கும். இப்ப நம்ம பசங்களுக்கு நம்ம அதை கொடுப்போமா அப்படிங்கிறது தெரியல எனக்கு. ஸோ அப்படியான ஒரு முடிவை தான் ராகவா லாரன்ஸ் எடுத்திருக்காரு. சரி, அவர் அரசியலுக்கு வர்றதுனால தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பயன்? அவர் அப்படிப்பட்ட ஒரு உத்தமரா அப்படின்னு பார்த்தா, மன்னிக்கணும் அவருடைய ஃபேன்ஸ், அவருடைய இந்த ஹிஸ்ட்ரி ஜல்லிக்கட்டு இஷ்யூலேருந்தே பார்த்தா தன்னை ஒரு பிராண்டிங் பண்ணிக்கக்கூடிய, தன்னை வளர்த்துக்கக்கூடிய, அதாவது அங்கே ஒரு பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கும், மக்களோட பார்வை ஃபுல்லாக அங்கே இருக்கும், அங்கே நிறைய நல்லவங்களும் இருப்பாங்க. அங்கே போய் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவர் போய் இப்போ அதை பண்ணுற மாதிரி இந்த ஃபங்க்ஷன் வீட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறேன், நான் விசேஷ வீட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா போயிட்டு ஒரு திடீர்னு ஒரு கேரக்டர் வரும், நல்லா வேட்டியை மடிச்சு கட்டிட்டு அதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா வந்து அந்த ஒரு பிம்பம் இருக்கு, ஆனா ஒரு வேளை கூட செஞ்சிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர்கள் வந்து ஜல்லிக்கட்டு விஷயத்திலேயே சாப்பாடு போட்டாரு இல்லைன்னு சொல்லல, எல்லாமே அவர் காசுல தான் செஞ்சாரான் இருக்கு. நான் அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லி அவருக்கு நிறைய பேர் உதவி பண்ணியிருக்காங்க. அந்த காசை கொண்டு வந்து கொடுத்தாரு. முழுசா கொடுத்தாரா, எவ்வளவு கொடுத்தாங்க, எந்த கணக்கு வழக்கம் இல்லை, பொது வெளியில இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுடைய சமூக சேவைக்கோ நான் பண்ற விஷயத்துக்கோ எந்த ஒரு மனுஷன் வந்து ஒரு கிளீன் சர்டிபிகேட்டை வெளிப்படைத்தன்மையை கொடுக்கலையோ அவங்க ஆபத்தானவங்களா இல்ல முழுமையா நம்பக்கூடிய ஒரு நபர்களா அப்படிங்கறத நம்ம மக்கள்கிட்டே விட்டுறலாம். நீங்க பண்ணக்கூடிய ஒரு சோசியல் சர்வீஸ்க்கு என்ன நீங்க வெளிப்படைத்தன்மையை காட்டிருக்கீங்கன்றது முதல் கேள்வி. அந்த ஒரு விஷயத்தை தாண்டி ஜல்லிக்கட்டு விஷயத்துல மாணவர்கள் போராடுறாங்க, இளைஞர்கள் போராடுறாங்க, குடும்பங்களா, குழந்தைங்களா, பெண்களோட போராடும் போது இங்க ஒரு குரூப் புகுந்துருச்சு அப்படின்னு நடிகர் ரஜினிகாந்த் அவர்களே பேசினாங்க. அது அன்னைக்கு அவர் மீதே எதிர்ப்பு கிளம்பிச்சு. அதே கருத்தை இவர் ரொம்ப ஆழமா பேசி திணிக்க முயற்பட்டாரு. அதை தாண்டி எங்களாலதான் இந்த ஜல்லிக்கட்டே வந்துச்சு, நான் அரசோட பேச்சுவார்த்தை நடத்துறேன் அப்படின்லாம் வந்து அவர் முற்பட்டாரு. அங்கிருந்து அதுக்கப்புறம் அங்க இருந்த மக்களே அவர் மீது கோவப்பட்டதெல்லாம் பார்த்தோம். ஊடகங்களும் அவரை சாடிச்சு. அதுக்கப்புறம் இப்படியான ஒரு விஷயத்த பண்ணவர் தான் ராகவா லாரன்ஸ் அவர்கள். அதுக்கப்புறம் பல மேடைகள்ல ஜல்லிக்கட்டை வந்து அவர் பேசியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் மறக்க முடியாது. அவரோட சமூக சேவைக்கு வந்தோம்னா, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வைக்கிறேன், 135 ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வைக்கிறேன், 200 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோலயே வந்து ஒரு 4-5 பசங்களை பின்னாடி நிற்க வச்சு நான் இவங்களுக்குலாம் பண்ணிட்டு இருக்கேன், நான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு இந்த கை கொடுக்கறது இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்னுவாங்க. ஆனா இன்னைக்கு வந்து சமூக வலைதளங்கள் வந்த பிறகு போய் ஒருத்தவங்க சாப்பாடு கொடுத்துட்டு வீடியோ எடுத்து போடுற இதுதான் இருக்கு, மனநிலை தான் இருக்கு எல்லா மக்களுக்குமே. அதே மனநிலையோட இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் தன்னை ப்ரமோட் பண்ணிக்கிட்டு உன்னோட சொந்த காசுல மட்டும் பண்ணல, நான் இதை பண்றேன்னு சொல்லி பல இடங்கள்ல இருந்து உனக்கு காசு வருது, புரியுதா? அந்த வர்ற காசுக்கு நீ என்ன கணக்கு வழக்க காட்டியிருக்க, புரியுதா? அவ்வளவு விஷயங்கள் இருக்கு, இவ்வளவு கரைகளும் மேல இருக்கு, நிறைய குற்றச்சாட்டுகள் அவர் மேல இருக்கு. 10 லட்சம் எனக்கு செலவாகுது ஒரு வருஷத்துக்கு படிப்பு செலவுக்கு மட்டும் பசங்களுக்கு படிக்க வைக்கக்கூடிய பசங்களுக்குன்னு சொல்றீங்க. இவர் 5 லட்சம் கொடுத்தாரு, அவர் 1 லட்சம் கொடுத்தாரு, அவர் 3 லட்சம் கொடுத்தாரு, அந்த 10 லட்சம் அங்கிருந்தே வந்துருச்சு. அப்ப நீங்க அங்க என்ன பண்ணீங்க? அவர் அந்த வீடியோலயே சொல்லியிருப்பாருலக்கா, என்னன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல. நான் அதான் அப்போ முதல்வராக இருந்தவர்கிட்டயும் உதவி கேட்டேன், தலைவர் அரசியலுக்கு வர போறாருன்னோடனே அது என் டெஸ்ட்டுக்கு ஹெல்ப்பா இருக்கும்னு நினைச்சேன், இதெல்லாம் நினைச்சேன். இப்போ வந்து கடவுள் புண்ணியத்துல நான் நல்லா இருக்கேன், இப்ப என் காசுலயே தான் பசங்க எல்லாரையும் பாத்துக்கிறேன். என்ன ஆதாரம் இருக்கு? எந்த நடிகர்களுமே உதவி பண்ணலன்னு ஆதாரம் இருக்கா? எந்தாவது சொல்லியிருக்காரா? ஏதாவது நான் ஒரே ஒரு கேள்விதான், என்னன்னா உதவி பண்றவங்க எல்லாம் நல்லா பண்ணட்டும். பாலா சமீபத்துல நடிகர் பாலா, விஜய் டிவி புகழ் பாலாவிலே ஒரு இஷ்யூ வந்துச்சு. அந்த பாலா வந்து வேற யாரும் இல்ல, ராகவா லாரன்ஸ் அவர்களுடைய ஒரு ஜூனியர் மாதிரி தான் பாலா அவர்களும். அவர் மேலேயும் பல சர்ச்சைகள் இருந்துச்சு. நியாயமான நபரா இருந்தா எல்லா ஆதாரத்தையும் வெளியிட்டிருக்கணும் பாலா அவர்கள். பாலா விஷயத்திலேயும் ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்ததுல இருந்து அதர பழசான ஓட்டவே தகுதியற்ற ஆம்புலன்ஸை வாங்கி கொடுத்ததுல இருந்து 1000 குற்றச்சாட்டுகள். அந்த நியாயமான நபரா தான் நீ என்ன பண்ணிருக்கணும், அந்த ஆம்புலன்ஸ் வாங்கிட்டு புது ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்கணும், ரிட்டர்ன் வாங்கிட்டு. ஒரு உயிருக்கு ஆபத்துக்கும் போது எவ்வளவு அதிவேகமா போவாங்க, அந்த ஓட்டருக்கே தகுதி இல்லாத ஒரு ஆம்புலன்ஸ்ல போகும்போது இன்னும் விபத்தாகிறதுக்கு தானே காரணம். அதை நீ எதுக்கு பண்றேன்ற? 40,000 ரூபாய்க்கு ஒரு ஆம்புலன்ஸ் வாங்குறேன்னா அந்த ஆம்புலன்ஸ் என்ன தரத்துல இருக்கும்? இன்னைக்கு ஆம்புலன்ஸோட விலை எனக்கு தெரிஞ்சு லட்சக்கணக்கில் இருக்கு. அதுவும் அதிநவீன ஆம்புலன்ஸ் அப்படின்னா அது இன்னும் பல லட்சங்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீ 40,000 ரூபாய்க்கு எடைக்கு போட்ட ஆம்புலன்ஸை வாங்கி கொடுக்குறேன்னா எதுக்கு வாங்கி கொடுக்குற? வாங்கி கொடுத்து வீடியோ எடுத்து உன்னை நீ பிராண்டிங் பண்ணிக்கிற அப்படின்னா, வட மாநிலங்கள்ல நிறைய இடங்கள்ல நடக்கிறது என்னன்னா, அந்த ஜென்சி புரட்சியில இருந்து நிறைய தலையீடுகள் இருக்கு. நம்மளே வந்து மூத்த பத்திரிகையாளர் உமாபதி அவர்கள்கிட்ட எல்லாம் பேட்டி எடுத்து போட்டிருக்கோம். அப்படியான ஒரு சூழல், ஒரு ஆபத்து தமிழ்நாட்டை நோக்கி வருதோன்னு தான் இவங்களை எல்லாம் பார்க்கும்போது பயமா இருக்கு. நல்லது பண்ணுங்க,
பண்ணிட்டு நீங்க வந்து அதை வீடியோ எடுத்து போடுறதுக்கு காரணம் என்னன்னா இன்னும் 4 பேர் வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிற உங்களோட நோக்கம் எனக்கு புரியுது. ஆனா அந்த நல்லது பண்றதை நீங்க நல்ல வகையில பண்ணணும்ல. ஓடவே தகுதி இல்லாத ஆம்புலன்ஸ் கொடுக்கறது, அதை வீடியோ எடுத்து போடுறது, 4 ஆம்புலன்ஸ் கொடுத்துட்டு நான் 10 ஆம்புலன்ஸ் கொடுத்தேன்னு சொல்றது, அப்புறம் இது ஒரு குற்றச்சாட்டா வைக்கும் போது நீங்க ஓடி ஒளிறீங்க. நான் ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டாரு பாலா. ஆதாரம் இருக்கு, வெளியிட நாங்க ரெடி, நீங்க ரெடியா அப்படின்னு கேக்குறாங்க அந்த குற்றச்சாட்டை வச்சவங்க. அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை, சைலண்ட் ஆயிட்டாரு. அப்ப யார் மேல குற்றம் இருக்கு? அதுக்கு ஒரு பெரிய ஒரு பிராண்ட் அம்பாசிடர் தான் ராகவா லாரன்ஸ் அவர்கள். அவர் மேல 1000 குற்றச்சாட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு நடிகை கூட, எனக்கு அவங்க பேர் மறந்துச்சு, ஸ்ரீரெட்டி, அவங்க நிறைய குற்றச்சாட்டுகள் நிறைய நடிகர் மேல வச்சிருந்தாங்க. முக்கியமா ராகவா லாரன்ஸ் அவர் மேலேயே வச்சிருந்தாங்க. அது வந்து அவர் எப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட்லயே டீல் பண்ணிட்டு போன மாதிரி இருந்துச்சு. அதை லெஃப்ட் ஹேண்ட்லன்னு சொல்ல முடியாது, ரொம்ப மோசமா. அதாவது உங்க மேல அந்த ஸ்ரீரெட்டி அப்படிங்கிற நடிகை, அவங்க தெலுங்கு ஆந்திரா சம்மந்தப்பட்டவங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து இந்த குத்துப்பாட்டுக்கெல்லாம் ஆடக்கூடிய ஒரு நடிகை, யாரா வேணா இருக்கட்டும். அவங்க வந்து இவர் மேல மட்டும் இல்ல, நிறைய நடிகர்கள் மேல, நம்ம நினைச்சு கூட பார்க்காத டைரக்டர்ஸ் மேல எல்லாம் வந்து குற்றச்சாட்டுகளை முன்னிச்சிருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து சைலண்டா இருந்தாங்க, இல்ல ஒரு சமூக வலைதளத்துல பதில் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஈவன் விஷால் மேல கூட அவங்க குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. இவர் வந்து என்ன பண்ணாருன்னா, நான் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றேன் அப்படின்னு சொல்லி எங்க அப்பா புதருக்குள்ள இல்லைன்னு காட்டி இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு பழமொழி இருக்குது அந்த மாதிரி உங்க மேல ஒரு அபியூஸ் பண்ற மாதிரி ஒரு நடிகை குற்றச்சாட்டை முன்னிச்சிருக்காங்க. ஆமான்னு சொல்லணும். இல்ல அப்படின்னா உங்களுக்கு கோபம் வந்து என்ன ஆதாரம் இருக்கு, என் மேல எப்படி நீ தப்பு சொல்லலாம், தைரியம் தான் நீ வா, 2 பேரும் உட்காந்து விவாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீ வந்து பேசணும். அதை விட்டுட்டு அவங்கள ஆடிஷன் வர சொல்லுங்க, நான் இந்த மாதிரி ஒரு 4-5 கேரக்டர்ஸ் ரோல்ஸ் தரேன், அதை அவங்கள ஒழுங்கா நடிச்சு காட்ட சொல்லுங்க, நான் பட வாய்ப்பு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறது. உன் மேல வச்சிருக்கிற குற்றச்சாட்டு என்ன, உன்கிட்ட கேட்கிற கேள்வி என்ன, நீ பதில் சொல்லக்கூடிய கேள்வி என்ன? அப்ப அங்க இருந்து நம்ம ஒரு பாயிண்ட் புரியுது நமக்கு, அவர் மேலான ஒரு பாயிண்ட் நமக்கு வருது. சோ இப்படி வந்து அவர் ராகவா லாரன்ஸ் எங்கிருந்து ஆரம்பிச்சாரு, அவர் எப்ப வெளியே தெரிய ஆரம்பிச்சாரு அப்படின்னா, ஒரு பாட்டுல, ஒரு விஜய் அவர்களுக்கு நினைக்கிற ஒரு பாட்டுல டான்ஸ் ஆடுறாரு. அது போக தன்னை ஒரு ரஜினி ரசிகராக காட்டிக்கொண்டார். இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களும் பல படங்கள்ல தன்னை சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய ரசிகராக காட்டிக்கொண்ட ஒரு நபர்கள் தான். வளரட்டும், விஜயகாந்த் அவர்களோட உதவியோட வளர்ந்தாங்க, வளரட்டும். அதுக்கப்புறம் அவங்க திருப்பி செலுத்துறாங்களா இல்லையா அவங்களோட பாடு. ஆனா அவங்களுக்கு எதிராக மோசமான அந்த குட்டி ஸ்டோரி சொல்லி இதெல்லாம் வைக்கிறது வந்து ரொம்ப தவறு. ராகவா லாரன்ஸ் அவர்கள், அவர் யாரை வேணா ஆதரிக்கலாம், யாரை வேணா போய் இது பண்ணலாம், அப்படியான விஷயங்கள் மக்கள் கிட்ட விட்டுறோம். அவங்க மேல இவ்வளவு விமர்சனங்கள் இருக்கு, அவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்கு, அவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணாங்க, இது மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு. இதை தாண்டி நம்ம யாரை நம்புறோம் நம்ப வேணாம் அப்படிங்கிற முடிவை வந்து மக்கள்கிட்டயே விட்டுறலாம். ராகவா லாரன்ஸ் அவர்கள் இனிமேலாவது மக்கள் டைமை வேஸ்ட் பண்ணாம ஏதாவது அறிவிப்பு கொடுக்கறதா இருந்தா டைரக்டா கொடுத்துட்டோம். இந்த விஷயத்த, இந்த சோசியல் மீடியா விஷயத்த அவர் கையில் எடுத்தது, மக்கள் கிட்ட அந்த முடிவை கொடுத்தது எதற்காக அப்படின்னா, இதுலயும் ஒரு பேக்கேஜ் அவர் எதிர்பார்க்கிறாரு. ஆட்டோமேட்டிக்கா என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, ஒரு அரசியல் பார்ட்டியில இப்ப சிங்கிளா ஒருத்தர் போனா அவருக்கு என்ன மரியாதை இருக்கும். இப்ப ராகவா லாரன்ஸ் அவரோட வந்து அவர் வந்து நீங்க வாங்கினேன்னு சொல்லிட்டு, நாங்களும் வரேன்னு சொல்லிட்டு ஒரு 100 பேர் அவரோட வராங்க. 1000 பேருன்னு கூட வச்சுக்கோங்களேன். போனா அவருக்கு எவ்வளவு கெத்தா இருக்கும், புரியுதா? இந்த சோசியல் மீடியால வீடியோ போட்டு நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் இதுதான். மத்தபடி மக்கள் வர வேணாம்னு சொல்லிடுறாங்க, வராம போயிடுவாரு அவரு, அதை சொல்ல மாட்டாங்கன்னு தானே கேக்குறது. ஆமா, அது வந்து சோசியல் மீடியால இன்னைக்கு எல்லாமே நம்ம இஷ்டத்துக்கு வந்து, அதாவது சுயமா இயங்கக்கூடிய ஊடகங்களை தவிர நமக்கு என்ன தேவையோ, நம்ம எப்படி பிராண்டிங் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, நமக்கு எத்தனை மில்லியன் வியூஸ் வரணும்னு நினைக்கிறோமோ, அது எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து இருக்கு பேரோல்ல அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். அதனால நம்ம அவங்க கிட்டே விட்டுலாம். இதுல என்னன்னா வந்து லாரன்ஸ் அவர்கள் வந்து தாவைக்கால தான் இணைய போறாருன்னு அப்படியே ஹேஷ்டேக் கிரியேட் பண்ணிட்டாங்க. நம்ம Facebookல போனா ராகவா லாரன்ஸ்னு போட்டா டிவிகே ராகவா லாரன்ஸ் இன்ஸ்டா பேஜ்லயே 2 போஸ்ட் போட்டிருக்காரு. தாவைக்கா கட்சியோட துண்டை வந்து கழுத்துல போட்டு, விஜய் அவர்கள் தான் எனக்கு இண்டஸ்ட்ரியில இருக்க ஒரே ஒரு ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாரு. ஒரே ஒரு ஃப்ரெண்டா? அப்ப சூப்பர் ஸ்டார் யாரு? அவரு வந்து குரு அப்படின்னு போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ வந்திருக்கு. அப்ப எந்த அளவுக்கு மக்களை முட்டாளாக்குறாங்கன்னு புரியுதா? நீங்க வந்து இப்போ அரசியல்வாதிகள் ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை சொல்லலாம் இந்த தேர்தல் பிரச்சாரத்திலே, பட் வேணாம், மக்களோட டைமை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். அதனால இந்த துண்டை மாத்தி போட்டுக்கிற கலாச்சாரம் யாருக்கு இருக்கும் தெரியுமா? எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியே 5 கட்சி அமாவாசைன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா,
டப்பு டப்பு டப்புன்னு கட்சி மாறிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எத்தனை கட்சிக்கு போனாலும் அவங்கள நிலைநிறுத்திக்க கூடிய தன்மை அவங்க இருக்கு. நம்ம அதை பத்தி நம்ம பேச வேண்டிய இது இல்லை. அது அவங்க விருப்பம். ஒரே கட்சியில வாயில் முழுக்க உழைக்கிறவங்களோட அந்த கொள்கை இருக்கும். இவங்க கிட்ட அந்த கொள்கை கோட்பாடு எப்படி இருக்கு அதெல்லாம் நம்ம வேணாம், அதுக்குள்ள போக வேணாம். அரசியல்வாதிகளுக்கே பழக்கப்பட்ட ஒரு விஷயத்த அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு நபர் பண்றாரு அப்படின்னா அப்புறம் அரசியல்வாதிகளை விட ஆபத்தானவராதானே நம்ம இவரை பார்க்கணும். நீங்களே முடிவு எடுத்துறீங்க, முடிவு எடுத்துட்டு அப்புறம் மக்கள்கிட்ட வந்து கேட்கறது நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்ப உங்களோட நோக்கம், அதாவது ஒரு கட்சியில இன்னொரு கட்சிக்கு போறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த போற இன்னொரு கட்சிக்கிட்ட வந்து இப்ப நம்ம ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போறோம், என்ன கேட்போம்? ஒரு 5000 ரூபாய் இன்க்ரிமெண்ட் வேணும்னு கேட்போம். ஒரு ரோல் வந்து நெக்ஸ்ட் ரோல் வேணும்னு கேட்போம். அந்த மாதிரி ஒரு பார்ட்டில இன்னொரு பார்ட்டிக்கு போறவங்க நெக்ஸ்ட் லெவல் எதிர்பார்ப்பாங்க, ஒரு போஸ்டிங் எதிர்பார்ப்பாங்க, இல்ல வாரியம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரி ராகவா லாரன்ஸ் வந்து என்னத்தை எதிர்பார்க்கறான்னு எனக்கு புரியல. நான் சொன்ன மாதிரி அந்த பேக்கேஜ் எதிர்பார்க்கறான்னு போகும்போதே ஒரு கெத்தா மாசா ஒரு 5000 பேர்த்தோட போகணும்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கல்லக்கா, இது மாதிரி லாரன்ஸ் அவர்கள் வந்து வரலாமா வேணாமான்ற மாதிரி கேட்டார்ல. எனக்கு என்ன தோணுதுன்னா, என்னோட ஒப்பீனியன் வந்து நீங்க போலான்னு இருக்கீங்க. அப்படி இல்ல விஜய் அவர்கள் சொல்லிட்டு இருந்தார்ல, நான் வந்தா ஜெயிக்க வைப்பீங்களான்ற மாதிரி கேட்டாரு. எல்லாரும் ஓட் போடணுன்ற மாதிரி நிறைய ஒரு சத்தியம் எல்லாம் வாங்குற ஸ்டேஜ்ல இருந்தது. அதெல்லாம் இப்போ சத்தியம் பண்ணுங்க அது மாதிரி இருந்தது. லாரன்ஸ் அவர்களும் வந்து ஒருவேளை திருச்சி கிழக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேபி அவர் நின்னா அங்கதான் நிக்கணும். ஓகே ஓகேன்னு சொல்லலாமா? 4-5 பேர் ரிசைன் பண்ணிருக்காங்கம்மா. எனக்கு தெரிஞ்சு 6 தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருதுமா. எந்த தொகுதியில வேணா நிக்கலாம். திருச்சி கிழக்கு கேக்குறாருன்னா அப்ப அங்க இருந்தே புரிஞ்சுக்கணும் மக்கள் உங்களை எந்த அளவுக்கு முட்டாளாக்குறாங்கன்னு. என்னன்னா அப்படி சொல்றப்போ வந்து இப்போ இதுல நான் எவ்வளவு பேரு, ஏன்னா இப்ப எல்லாமே இன்ஸ்டா பேஸ்புக்ன்ற மாதிரி சோசியல் மீடியாவே ஆயிடுச்சு. இப்போ நீங்க வாங்கன்னு எத்தனை பேர் சொல்றாங்கன்னு பாத்துட்டு இவ்வளவு ஓட்டு நமக்கு வரோன்னு ஒரு நம்பிக்கையோட இன்ஸ்டா இல்ல சோசியல் மீடியால வந்து கமெண்ட் பண்றவங்களா திருச்சி கிழக்குல இருக்கிறவங்க மட்டுமா கமெண்ட் பண்ணுவாங்க? இங்கதான் வந்து என்னாச்சு தெரியுமா, இந்த சோசியல் மீடியால இந்த கமெண்ட் பண்ணக்கூடிய இந்த லைக் பண்ணவங்களுடைய அந்த இதை வச்சுதான் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளும் சரி பத்திரிகையாளர்களும் சரி இந்த 2026 தேர்தல் வெற்றியை தவறா கணிச்சோம். நாம் உட்பட நம்ம பேசியிருப்போம் பல வீடியோக்கள்ல. ஏன் விஜய் அவர்கள் வந்து கமெண்ட் பண்றவங்க எல்லாம் ஒரே தொகுதியில இருந்தா பண்ணுவாங்க, ஒரே தொகுதியில இருந்து இத்தனை ஓட்டு விழுகுமா, அப்படியே ஒரே தொகுதியில விழுந்தாலும் விஜய் அவர்கள் மட்டும்தானே ஜெயிப்பாரு, சீட்டா கன்வெர்ட் ஆகாது. நானே பேசியிருக்கேன், நாம எடுத்த கெஸ்டே பேசியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது திருச்சி கிழக்குல இருந்து மட்டுமா லாரன்ஸ் அவர்களுக்கு கமெண்ட் பண்ண போறாங்க? இது வேற இடத்துல இருந்து வந்தாலும் இப்போ அதுல 1 மில்லியன் லைக்ஸ் போயிடுச்சு, அவ்வளோ போயிடுச்சு, இவ்வளவு பேர் எனக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு நம்பிக்கை வரணும்ன்றதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்காருன்றது தெரியல. ட்ரஸ்ட் ஓரியன்டா அவர் வந்து திருச்சி கிழக்குல வந்து அவர் ட்ரஸ்ட் நடத்திட்டு இருக்காரு. பாலா அவர்களுடைய அந்த இஷ்யூ நேரத்திலே நாங்க வேற ஒரு சேனல்ல வேற ஒரு பகுதியில பேசியிருந்தப்போ பாலா அவர்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் மூலமா ஃபண்ட், அந்த படம் பாலா ஒரு படம் நடிச்சாரு அந்த நேரத்துல, பட ரிலீஸ் டைம்ல தான் வந்து இந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் தீவிரமா கொடுத்து ப்ரமோஷன் பண்ணாரு. ஸோ அந்த டைம்ல வந்து அந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர் ஒரு ட்ரஸ்ட் வச்சிருந்தாரு. அந்த நபர் திருச்சியில இருக்கக்கூடிய நபர் தான். இந்த ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துல எல்லாருமே கனெக்ட் ஆகுறாங்க. இது நம்ம ஒரு அளவுக்கு மேல போய் பேசலாம்னு நினைக்கிறேன். பாப்போம் பொறுத்திருந்து. லாரன்ஸ் எந்த தொகுதியில நிப்பாரு, அரசியலுக்கு அவர் வருவாரா இல்லையான்னு, அரசியலுக்கு வரப்போறாருன்றது நம்ம அந்த துண்டு போட்டு வீடியோ போட்டார்ல அப்பயே முடிவு பண்ணிட்டு எந்த கட்சின்னு முடிவு பண்ணிக்கலாம். மக்கள்கிட்ட கேட்டாலாம் சும்மா ஒரு வேடிக்கை, சும்மா தானே இருக்காங்க கமெண்ட் பண்ணிட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாரா என்னங்க நமக்கு புரியல. அவர் முடிவு பண்ணிட்டாருங்கிறது அவர் குட்டி ஸ்டோரியில இருந்தே தெரிஞ்சுக்கலாம். மக்கள் எடுக்கிற முடிவு தானே, மக்கள் இந்த தேர்தலை கொடுத்த மாதிரி என்ன முடிவு கொடுக்குறாங்களோ கொடுக்கட்டும். அவர் எந்த பார்ட்டிக்கு வேணா போட்டோம், அது அவருடைய சுதந்திரம். பார்ப்போம் மக்கள் என்ன ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். மீண்டும் இன்னொரு வீடியோல பேசலாம். நன்றி.